பரத்திலிருந்து வருகிற ஞானம். ஞானம் என்றால் பைபிளை தவறாக புரிந்து கொண்டதற்கான முக்கியமான காரணமே இந்த பைபிளிலே எழுதப்பட்ட வார்த்தைகளுக்கு அர்த்தத்தை வேறு ஒரு புத்தகத்திலே தேடுவது. பைபிளே அகராதி. இந்த ஞானத்திற்கு அகராதி அந்த அர்த்தத்தை வேற எங்கேயாவது டிக்ஷனரியில் போய் தேடினீங்கன்னா தப்பா உனக்கு காட்டும். இந்த மீனிங் காட்டாது, உங்களுக்கு இந்த அர்த்தத்தை காட்டாது. ஞானம் என்றால் நிறைய பேர் ப்ரேயர் பண்ணுவாங்க, என் பையன் எக்ஸாமுக்கு போறான், நல்ல ஞானத்தை தாரம் ஆண்டவரே அப்படின்னு. நல்ல ஞானத்தைன்னா உலக சம்பந்தமான ஞானமா இல்லைன்னா பேய்த்தனமான ஞானமா? சில பேர் விளையாட்டு துறையிலே அறிவாளிகளாக இருப்பாங்க, செஸ் இருப்பாங்க, அது ஒரு ஞானம். எந்த ஞானம்? எது? பேய்த்தனத்துக்கு அடுத்த ஞானமும் இருக்கிறதா? பேய்த்தனமான ஞானம் அதுவும் இருக்கிறதா? பரத்திலிருந்து வருகின்ற ஞானமும் இருக்கிறதா? அந்த ஞானத்திற்கு அகராதியை பார்க்கும்போது கிறிஸ்து இஸ் ஈக்குவல் டு, கிறிஸ்து யார் என்றால், கிறிஸ்து என்றால் ஞானம். அது என்ன ஞானம்? தேவனுடைய ஞானம். இது என்ன இருக்கு? இப்போ வாங்க யாக்கோபு நிருபத்துல, பரத்திலிருந்து வருகிற ஞானமோ என்றால் கிறிஸ்து. கிறிஸ்துவுக்கு இன்னொரு பெயர் இருக்கிறது, அதுதான் ஞானம்.